வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். அதாவது சாதத்துக்கு நம்ம சாதாரணமாக சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் எல்லாம் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி இதுக்கு பேர் கழனி புளிச்சாறுன்னு சொல்லுவாங்க. இது கிராமத்து பக்கத்தில் அடிக்கடி வைப்பாங்க. இதுக்கு முக்கியமாக தேவை வந்து இந்த அரிசி களைஞ்ச தண்ணி. அரிசி உலை வைக்கும் போதோ மாவாட்டும் போதோ அரிசி எடுத்து களைவோம் இல்லையா, அந்த தண்ணி தான் கழனி தண்ணிங்கிறது. அது கொஞ்சம் நல்லாவே நிறையவே எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும், நிறையவும் போடணும். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அது மாதிரி புளியும் வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளி காரம்லாம் நிறையன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், இவ்வளவுதான். இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இதுக்கு எண்ணெயெல்லாம் ரொம்ப தேவையில்லை, சாதாரணமாக ஒரு கொஞ்சமாக இருந்தாலே போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியவும் உப்பையும் இந்த கழனி தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். இந்த புளி எடுத்தோம் இல்லையா, அதை அந்த கழனி தண்ணியில் போட்டு இந்த உப்பையும் இதில் சேர்த்துடலாம். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே தாளிச்சு விட்டுறலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, முதல்ல கடுகு ஊற போட்டுக்கலாம். அடுத்து வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். அடுத்து வரமிளகாய். மிளகாய் எல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா பச்சை மிளகாய் கலர் மாறட்டும், அப்போதான் நல்ல வாசமாக ருசியாக இருக்கும். நல்லா மாறிக்கு தெரியுது அவங்களுக்கு. பச்சை மிளகாய் நல்லா வெள்ளையாயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்பவும் செவக்க வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் துளியோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். அந்த வாசம் பிடிக்கும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி தவிர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ ஊற போட்டோம் இல்லையா, அந்த புளியும் உப்பும் அதை முதல்ல கரைச்சி நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா கரைச்சிக்குவோம், ஒட்ட ஒட்ட கரைச்சிக்கிட்டுலாம். நல்லா கோதெல்லாம் இல்லாமல் வடிகட்டியே ஊற்றிக்குவோம். பார்த்தீங்களா, நல்லா கரைச்சாச்சு. தூக்கி இதில் ஊற்றிடலாம். பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. இந்த புளி தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ தூக்கி நம்ம அடுப்பை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ அது வந்து நல்லா கொதிக்கணும். இந்த வெங்காயம் பாதி வெந்துருச்சு எண்ணெயிலேயே. நல்லா கொதிச்சு நல்லா வேகணும். இதுக்கு வந்து மஞ்சள் பொடி, கொத்தமல்லி அதெல்லாம் தேவையில்லை. இதை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த பொதுவாக அந்த கழனி வந்து ரொம்ப சத்துள்ளது. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், குழந்தைங்களை குளிப்பாட்டதை கூட அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இடுப்பு எலும்பை வலு கொடுக்கும். குழந்தைங்களை குளிப்பாட்டும் போது நல்லா கலர் கொடுக்கும். குழந்தைங்க வந்து நல்ல கருப்பான குழந்தை கூட கொஞ்சம் நல்ல சிவப்பாயிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து கழனியில் மண்டி வைப்போம் இல்லையா, வெங்காயம் மண்டி, வெள்ளைப்பூடு மண்டி, பலகாய் மண்டி எல்லாமே வைப்போம். அதுமாரி நம்ம மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரையெல்லாம் கூட இதில் போட்டு செய்வோம். அது வந்து வாய் புண்ணு, இந்த வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மருந்து இந்த கழனி. நம்ம கழனி தானே சாதாரணமாக நினைக்கிறோம். இது வாரத்தில் 1 நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உள்ளுறுப்புகள்லாம் நல்லா இருக்கும். புண்ணெல்லாம் இருக்காது, வயிற்றுல எல்லாம். புண்ணு இருந்தாலும் நல்லா ஆறிடும். நல்லா கொதிக்கட்டும். நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு இறக்கிடலாம். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. ஆனால் நொர நொறையா இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? பொதுவாக சமையலில் உப்பு பத்தலாம் இந்த மாதிரி நொர நொறையா வரும். குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உப்பு பத்தலாம் தான் இப்படி வரும். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இது போட்டோம்னா ஓரளவுக்கு இந்த நுரையெல்லாம் அடங்கி வந்துடும். இந்த குழம்பு கொதிக்கும் போதே
சாம்பார் குழம்புலாம் வைக்கிறப்போ ஒரு மிளகா வடை அடிச்சதுன்னா உப்பு பத்தலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி பொங்கி பொங்கி வந்தால் உப்பு பத்தலைன்னு அர்த்தம். இதெல்லாம் பார்த்தே நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், உப்பு உரப்பை பார்த்துட்டு இறக்கிடலாம். இப்போ அதை உப்பு போதுமான்னு பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. உப்பு போட்டோன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த நுரை இப்போ இருக்க நுரை பொங்கி வரும். இந்த கழனியில் உள்ள கழனினால் பொங்குது. ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளை நுரையா வந்துச்சு இல்லையா, அது உப்பு பத்தாதனால வந்த நுரை தான். உப்பு போட்டோன்னா கரெக்டாக இருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். நல்ல அருமையான சுவையான ரொம்ப சிம்பிளான செலவே இல்லாத ஒரு அருமையான டிஷ்ஷு. நல்ல அருமையான கழனி புளிச்சாறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் நம்ம என்ன தொட்டுக்கலாம் அப்படின்னா, கொத்தமல்லி துவையல், இந்த பொட்டுக்கல் வச்சு ஒரு துவையல் அரைப்பாங்க அது, தேங்காய் துவையல், இந்த கதம்ப துவையல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி துவையல் ஐட்டம் எல்லாமே தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த வாழைக்காய் காரக்கறி, உருளைக்கிழங்கு காரக்கறி, அது மாதிரி அதுவும் நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.